Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாசி பருப்பு வச்சு அல்வா எப்படி பண்ணலாம்னு இப்ப பார்க்க போறோம். இதுக்கு கடாய் ஹீட் பண்ணிருக்கேன். கடாயில 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்திருக்கேன். பாசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா பொன்னிறமா நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டயத்துல இத எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கற போறோம். ரவை சேர்த்துட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து தனியாக வச்சிடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். இது கூட வறுத்து வச்ச ரவையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிற போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் பாசிப்பருப்புக்கு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம அல்வா செய்யும்போது சீக்கிரமாக கட்டிப்படாது, நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 15 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம கலந்து வச்ச மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சு சேர்த்துருங்க, ஏன்னா சீக்கிரம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். சேர்த்தது உடனே நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா இது கூட 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறோம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறோம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிற போகிறோம். மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.